எல்லோருக்கும் வணக்கம். இன்று நம்ம 113வது இந்த ஜூம் மூலமான கலந்துரையாடல் நிகழ்ச்சியில இருக்கோம். இதுவரை 112 நிகழ்ச்சிகளை நம்ம நடத்தியிருக்கோம். கோடிக்கணக்கான அதிமுக தொண்டர்கள் இதை கலந்து கொண்டு பார்த்திருக்கிறாங்க. லட்சக்கணக்கான பேர் இதுல பார்த்தீங்கன்னா கலந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆயிரக்கணக்கான பேர் இதுல பேசியிருக்காங்க. ஒரு நிகழ்ச்சிக்கு சாதாரணமா பார்த்தீங்கன்னா பேச வாய்ப்பு கேட்டு இந்த சிஸ்டத்துல கனெக்ட் ஆகிறவங்க 100 பேர் இருப்பாங்க ஒரு டயத்துல பீக். ஆனா அந்த மொத்த டோட்டல் பார்ட்டிசிபேஷன் பார்த்தீங்கன்னா 300 பேர் வரைக்கும் கலந்துக்கிறாங்க. இதுவரை 112 நிகழ்ச்சிகளை நம்ம வெற்றிகரமாக நடத்தியிருக்கிறோம். அதிமுகவுடைய அடிநாதமாக விளங்குகிற அடிப்படை தொண்டர்களது கருத்துக்கள் இங்க பகிரப்படுகிறது. இதுல எல்லோருக்குமே பேசுவதற்கு வாய்ப்பு வழங்கப்படும். பேச விரும்புகிறவர்கள் சிறிதளவு கை உயர்த்தினீங்கன்னா உங்க பெயர் அதுல நீங்க பதிவிட்டிருந்தீங்கன்னா பெயர் சொல்லி நீங்கள் அழைக்கப்படுவீர்கள். அப்புறம் இந்த நிகழ்ச்சி முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த நீங்க பேசிய பகுதி உங்களுக்கு வேணும்னா என்னுடைய ஃபேஸ்புக்ல அது லைவ் இருக்கும். அதே போல எம்ஜிஆர் டிவி அப்படிங்கிறதுலயும் யூடியூப்ல லைவ்ல இருக்கும். ட்விட்டர் பக்கத்துல வரும். நீங்க என்னுடைய உதவியாளர் இடத்துல தொடர்பு கொண்டு பேசி நீங்க பேசின பகுதி வேணும்னு கேட்டீங்கன்னா கூட அவங்க அதை எடிட் பண்ணி உங்களுக்கு தருவாங்க. அது உங்க நண்பர்களிடத்துல சமூக வலைதளங்கள்ல நீங்க பகிர்ந்து கொள்ளலாம். ஏன்னா நம்ம இவர்களை போல கோடி கோடியா கொள்ளையடிச்சு வைக்கல. அந்த தொண்டர்கள் பலத்துலதான் நம்ம இந்த நிகழ்ச்சியை நடத்திக்கிட்டு இருக்கிறோம். அதனால நீங்க சமூக வலைதளங்களே அதிக அளவுல பயன்படுத்தி அதிமுக தொண்டர்களது கருத்துக்களை அவர்களை இணைத்து அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள்ல அவர்களையும் இணைத்து செயல்படுகிறதுனாலதான் நம்ம வெற்றிகரமாக இதை நடத்த முடியுது. நீங்க பேசிய பகுதிகளை எல்லோருக்கும் பகிர்ந்து கொள்ளலாம். அவர்களையும் இதுல இணைக்கலாம். இன்றைக்கு இருக்கிற பிரச்சனை என்பது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஒன்று, திமுக அரசாங்கம் 100 நாட்களை கடந்திருக்கிறது. 2வது, அதிமுக ஒரு சிறப்பான எதிர்கட்சியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறதா. 3வதாக என்னன்னா, இன்னைக்கு காலையில ஒரு விஷயம் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த கொடநாடு கொலை வழக்குல தானும் ஒரு குற்றவாளியாக சேர்க்கப்பட இருக்கிறார் என்கிற கருத்தை அவரே அந்த தகவலை சொல்லியிருக்காரு. அது குறித்து அவரே அந்த சட்டமன்றத்திலிருந்து வெளிநடப்புகள் செய்திருக்கிறார். செய்து பத்திரிகையாளர்களிடத்துல அவரது கருத்துக்களை சொல்லியிருக்கிறார். இதுல யார் குற்றவாளி என்பதை பத்தி நமக்கு பிரச்சனை இல்லை. அம்மா அவர்கள் வாழ்ந்த இடம் அவர்களது அதிகாரப்பூர்வமான இல்லமாக அது அறிவிக்கப்பட்டிருக்குது. அந்த கொடநாடு டி எஸ்டேட், அந்த பங்களா, அங்க ஒரு கொலை நடந்தது உண்மை, கொள்ளை நடந்தது உண்மை. அந்த கொலை தொடர்பாக அங்க வேலை செய்த அந்த கம்ப்யூட்டர் உதவியாளர் ஒருவர் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். அம்மா அவர்கள் காலத்துல அங்க பணிபுரிந்த ஒரு கார் டிரைவர் கனகராஜ் என்பவர் ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்திருக்கிறார். கேரளாவில் அந்த சயான் என்று குற்றம் சாட்டப்பட்டவரது மனைவி, குழந்தை இறந்திருக்கிறாங்க. அந்த சயான் கொல்லப்படுவதற்குரிய முயற்சிகள்ல நடந்திருக்கேன்னு சொல்லி அவர் குற்றம் சாட்டுகிறார். அப்ப இது தொடர்பாக பார்த்தீங்கன்னா 3-4 கொலை வழக்குகள் இத சுற்றி வருகிறது. இதுல யார் குற்றவாளி அப்படிங்கிறத கண்டுபிடிக்க வேண்டிய கடமை காவல்துறைக்கு இருக்கு. அது உண்மையான குற்றவாளிகளா, அவர்கள் உண்மையிலேயே இந்த குற்றத்தை புரிந்திருக்கிறார்களா என்பதை ஊர்ஜிதப்படுத்த வேண்டுகிற தண்டிக்கிற பொறுப்பு நீதிமன்றங்களுக்கு இருக்கு. நம்மை பொறுத்தவரை நம் மனதில் தோன்றுவதெல்லாம் அம்மா அவர்கள் வாழ்ந்த இடம், அம்மா சம்பந்தப்பட்ட இடம், அந்த இடத்துல நடந்த இந்த தவறு என்பது கண்டுபிடிக்கப்பட வேண்டும். குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும். அவ்வளவுதான். இதை தாண்டி அதிமுக தொண்டர்கள் இது குறித்து என்ன நினைக்கிறாங்க? இது ஒரு பழிவாங்கும் படலமாக பார்க்கிறாங்களா, இல்ல அது விசாரிக்கப்பட வேணும்னு நினைக்கிறாங்களா, இல்ல விசாரிக்கப்படக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களா? ஒவ்வொருவருக்கும் உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுகிற உரிமை உங்களுக்கு இருக்குது. உங்க கருத்துக்களை நீங்க தெரிவிக்கலாம். ஐயா நல்லா இருக்கீங்களா? வணக்கம். வணக்கம். வணக்கங்க ஐயா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு, பேசுங்க. இது நான் என்ன சொல்றேன்னா, அன்னைக்கு சொன்னதான் சொல்றேங்க. நீங்க சொன்ன மாதிரி கொலை நடந்திருக்குது, அம்மா வாழ்ந்த இடத்துல இப்படி நடந்திருக்குது. இவங்களே அன்னைக்கே இதை ப்ரூவ் பண்ணி பண்ணிருக்கலாம். நான் 3.5 வருஷம் அந்த கொலைக்கு அப்புறம் இவர் முதலமைச்சரா இருந்தாரு. அது பிஃபோர் எம்பி எலெக்ஷனுக்கு முன்னாடி நடந்துச்சு. இவரே முடிச்சிருக்கலாம். சரி, அது முடிக்கல. சரி, இப்போ நடந்திருக்குது. இப்ப உங்க மேல தப்புன்னு நீங்க தைரியமா இருங்க. இப்ப நான் வழக்குகளை கண்டு ஏன் நீங்க தொடர்ந்து அஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க? இப்ப திமுக பாத்தீங்கன்னா மூக்க அழகை மேல அந்த தாக்கிட்டின்னு கொலை வழக்கு இருந்துச்சு. அவங்க ரெடி டு ஃபேஸ் கோர்ட்ல போய் நீதி வாங்கிட்டு வந்தாங்க. ஸ்டாலின் மேல
அண்ணா நகர் ரமேஷ் கொலை வழக்கு இருந்துச்சு, ஆடிட்டர் ஃப்ரெண்டு. அந்த கொலை வழக்கு அவர் எதிர்த்து ஃபேஸ் பண்ணி முடிச்சுட்டு வெளியே வந்துட்டாரு. அது மாதிரி உங்க மேல குற்றத்தையும் நாளைக்கு எஃப்ஐஆர் போடட்டும், நமக்கு அதை பத்தி பிரச்சனை. தைரியமா உங்க மேல எந்த நாயம் இல்லைன்னா தைரியமா வரதுட்டு போட்டு தேவையில்லாம வெளிநடப்பு செஞ்சுக்கிட்டு நீங்க சொன்ன மாதிரி எதுக்கு இவ்வளவு பயம், இதுக்குத்தான் இவ்வளவு பயம் சொல்லுங்க பார்க்கலாம். என்னன்னே புரியல. நீங்க தான் சொல்லணும் ஏன் இவ்வளவு பயம். இல்ல 3 வருஷம் இல்ல 4 வருஷம் ஆயிருக்கு. ஏப்ரல் 2017 நடந்தது. பிப்ரவரி 2017 எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்கிறார். 2 மாதங்களுக்குள்ள ஏப்ரல்ல நடந்தது. இந்த சட்டமன்ற தேர்தல்ங்கிறது 2021 ஏப்ரல் மாதம் நடந்தது. முழுமையாக அந்த கொள்ளை நடந்து 4 ஆண்டு காலம் இவர் தான் முதலமைச்சராக இருந்திருக்கிறார். தனி சிறப்பு நீதிமன்றத்தை கூட போட்டு பல வழக்குகளை நம்ம பார்த்திருப்போம். 6 மாத காலத்துக்குள்ள குற்றவாளிகளுக்கு தண்டனை பெற்றுக் கொடுத்திருக்கிறாங்க, அல்லது 1 வருஷ காலத்துக்குள்ள பெற்றுக் கொடுத்திருக்கலாம், 2 ஆண்டுகளுக்குள்ள பெற்றுக் கொடுத்திருக்கலாம், 3 ஆண்டுகளுக்குள்ள பெற்றுக் கொடுத்திருக்கலாம். 4 ஆண்டு காலம் வரைக்கும் அந்த வழக்கை இழுத்துட்டு போறாங்க. சரி, நீங்க சொன்ன மாதிரி நீங்க ரொம்ப கரெக்டா சொன்னீங்க. அதாவது ஏன் நீங்க பயப்படுறீங்க? நானே ஒரு தொலைக்காட்சியில அதான் சொன்னேன். நீங்க எதற்காக இன்னைக்கு வெளிநடப்பு செய்யறீங்க? இன்னைக்கு இல்ல நாளைக்கு இதை பத்தி நீங்க சட்டமன்றத்துல பேசலாம். அதுக்கு சபாநாயகர் என்ன சொல்றாரு? நீங்க தீர்மானம் கொடுக்கலன்னு சொல்றாரு. இன்னைக்கே ஒரு தீர்மானத்தை எழுதி கொடுத்துட்டு நாளைக்கு இதை குறித்து பேசணும், விவாதிக்கணும்னு சொல்லலாம். அல்லது நீங்க எத்தனை வழக்கு வேணாலும் போடுங்க, நாங்க சந்திக்கிறோம் என்று அந்த வழக்குகளை சந்திக்கலாம். அதை விட்டுட்டு இவங்க உடனே பயந்து நடுங்கிறத பார்த்தா அதிமுக தொண்டர்கள் என்ன நினைப்பாங்க? இது இவர்தான் செஞ்ச மாதிரி இவரே காட்டிக்கிறாரு பாத்தீங்களா? இவருக்கு இதுல தொடர்பு இருக்கிற மாதிரியும் இதுல ஏதோ அந்த இவரே காட்டிக்கிற மாதிரி தெரியுது இல்லைங்களா? அதான் இவரது நடவடிக்கைகள் என்பதுதான் கொஞ்சம் ஒரு நம்ம வருத்தப்படக்கூடிய வகையில திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களது நடவடிக்கைகள் இருக்குங்கிறீங்க. ஆமாங்க, ஒரு தைரியமா ஃபேஸ் பண்ணி போயிட வேண்டியதானே. வழக்கு போட்டா என்ன, ஒரு வழக்கு கோர்ட்ல போறீங்க, சாட்சியத்தான் விசாரணை, இவர் மேல தப்பு இல்லைன்னா இவர் தைரியமா வெளியே வர போறாரு. அப்ப ஏன் இவ்வளவு பயம்? எதுக்கு இந்த இவ்வளவு ஒரு எமோஷன் இருக்கு, இவ்வளவு டென்ஷன் தானே? இப்ப அவர் ஃபேஸ பாத்தீங்களா? வெளியே வந்தோடனே அவர் பிரஸ் மீட் கொடுக்கும்போது அவ்வளவு ஒரு கோபம். எதுக்கு இவ்வளவு ஒரு கோவப்படுறீங்க? தைரியமா பேஸ் பண்ணிட்டு போயிருங்க. உண்டா இல்லையா? இல்லைன்னா நீ எத்தனை அப்பீல் இருக்குது உங்களுக்கு தெரியாது. ஹைகோர்ட் இருக்கு, அடுத்து சுப்ரீம் கோர்ட் இருக்கு, எத்தனை அப்பீல் இருக்கு, என்னென்ன இவருக்கு டைம் இருக்க போது. நல்ல ஒரு திறமையான லாயர் போட்டா முடிஞ்சிட போகுது. அவர் என்ன வேணா போட்டுங்க, அவர் தளபதி ஸ்டாலின் என்ன வேணா போடட்டும், நம்ம தைரியமா ஃபேஸ் பண்ணிட்டு போவோம். என்னத்த பண்ணிட போறாங்க? இன்னும் ஒரு 4 வருஷம் இருக்க போறாங்க அவங்க, அதுக்கு மேலேயே இருக்க போறாங்க அவங்க. இதுக்கு போய் இப்ப இவ்வளவு தூரம் நீங்க, ஆனா நீங்க பேசுற அளவுக்கு கூட யாரும் பேசுறதுல பாத்தீங்களா? மினிஸ்டர் ஆகட்டும், அத்தனை மினிஸ்டர் நீங்க தைரியமா இது கொடுக்குற அளவுக்கு கூட யாரும் பேசுறதில்ல. அதுதான் எனக்கு இவ்வளவு ஒரு ஏன் இவ்வளவு தூரம் பின்வாங்குறாங்கன்னு தெரியல. இந்த ஆப்கான்ல இப்ப பாத்தீங்களா, மிலிட்டரிக்காரனே ஆயுத கீழே போட்டு படம் பின்வாங்கிட்டு போன மாதிரி இவரே பின்வாங்கிட்டு போற மாதிரி இருக்குது. பாத்தீங்கன்னா அவன் நாட்டை விட்டு ஒண்ணு மாதிரி இவரே என்ன பண்றாருன்னு இது மாதிரிதான் போதும் கட்சி நிலைமை அதிபர் ஓடுனா பரவாயில்ல, படை பின்வாங்கிடுச்சு. ஆனா இங்க ஓடுனால அதிமுக படை பின்வாங்காது. இது பாரதிய ஜனதா கட்சி எதிர்த்து படை நிற்கும். இவர் பயந்து ஓடுறாருங்கிறது இதுல வருத்தமான விஷயம். 2வது, மத்திய அரசாங்கத்தினுடைய ஆதரவு இருக்கு. நீங்க அந்த மாதிரி எல்லாம் ஒரு மாநில போலீஸ் இவர் குற்றமே செய்யாதவரை குற்றம் சுமத்திட முடியாது. இன்டெலிஜென்ஸ் பியூரோ ஆஃப் இந்தியா இருக்குது, சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் இருக்குது. எல்லோருமே இந்த வழக்குல அது ஒரு முதலமைச்சராக இருந்த திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதுல குற்றம் புரிந்திருக்கிறார்னு சொல்ற பொழுது எல்லா இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சியும் அதை என்னன்னு சொல்லி பார்ப்பாங்க. இப்ப நீங்க உங்க ஊர்ல ஒரு சம்பவம் நடக்குது, சம்பவம் உங்களுக்கு தொடர்பு இல்லைன்னா கூட ஏப்பா என்ன நடக்குது, என்ன பிரச்சனைங்கன்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சுப்பீங்க இல்லையா? அப்ப அது போல தமிழ்நாடு போலீஸ் விசாரித்தா கூட மத்திய புலனாய்வு துறைகள் இருக்குது, இன்டெலிஜென்ஸ் பியூரோ ஆஃப் இந்தியான்னு இருக்கு, ஐபின்னு சொல்லுவாங்க, சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் இருக்குது, அவங்க இதை மானிட்டர் பண்ணுவாங்க. அவர்கள் ஒருவேளை தமிழ்நாடு போலீஸ் தவறான பாதையில பயணித்தால் நிச்சயமா இல்ல இது தவறான பாதையில பயணிக்கிறது இந்த தமிழ்நாடு போலீஸ் அப்படிங்கிறத சொல்லி அதற்கு சரியான ஒரு தீர்வுக்கு அவர்கள் முயற்சிப்பாங்க. அது தவறு அப்படிங்கறது முயற்சிப்பாங்க. இல்ல சரி நம்ம இப்படி கூட வச்சுக்கலாம், நீங்க இந்த திமுக அரசாங்கம் பழி வாங்குறதாகவே வச்சுக்கலாம். நீங்க கோர்ட்ல போட்டு இதை மத்திய சிபிஐ விசாரிங்க, நான் தயாரா இருக்கிறேன், எந்த விசாரணையும் எதிர்கொள்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன், சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் விசாரிங்கன்னு சொல்லலாமே. நீங்க இப்ப மம்தா பானர்ஜி அந்த கட்சியில எத்தனை பேர் விட்டுட்டு ஓடுறதுக்கு அப்புறம் சீக்கிரம் போல மோடி எதிர்த்து நிக்கிறாங்கல்ல, நம்ம எதிர்த்து நிக்கிறதுக்கு எதுக்கு இவ்வளவு பயப்படணும்?
அது ஒரு இதே இல்லைங்கய்யா. இப்ப நீங்க பேசுனது மாதிரி அங்க நீங்க இருந்தீங்கனாலே போதும், நீட்டா அடிச்சிடலாம். அது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்லைங்க. 26க்குள்ள அவங்க சொன்ன தேர்தல் அறிக்கை எதுவும் நிறைவேற்ற முடியாது. வீட்டுக்கு ஒருத்தருக்கு அரசு வேலை இருக்குது, அதையெல்லாம் ஒரு கேள்வி எழுப்பலாம். இதெல்லாம் செய்யுங்களா? இவர் நீங்க சொன்ன மாதிரியே எங்களுக்கு இந்த விஷயம் தெரியல. எங்களுக்கு ஆக்சுவலா நீங்க சொன்னதா மத்திய புலனாய்வுத்துறை ஒண்ணு இருக்குது தெரியலீங்க. நீங்க அவங்களையே வச்சு விசாரிங்கன்னு சொல்லிட்டு இவரோட நீட்டா இருக்கலாம். நீட்டா ஜாலியா அடிக்கிறதுக்கு கூட எதுக்கு ஒரு பின்வாங்குறாரு? அதுதான் தெரிய மாட்டேங்குது. திமுக பாருங்க, டீசலுக்கு வந்து 3 ரூபாய் மானியம் தர்றோம்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா நேற்று நிதியமைச்சர் என்ன பேசுறாரு, இதுல வந்து நாங்க படகு ஃபிஷர்மேனுக்கு வந்து மானியம் கொடுக்குறோம், டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனுக்கு மானியம் கொடுக்குறோம், யாராவது மிஸ்யூஸ் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் யாரும் மிஸ்யூஸ் பண்ண முடியாது. நீங்க அதிகபட்சம் என்ன, வெளி மாநில பதிவுகள் இருக்கு இல்லையா, இந்த டிஎன் தமிழ்நாடு ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கிற வண்டிக்கு தான் இந்த 3 ரூபாய். ஏன்னா பாண்டிச்சேரியில இருந்து இங்க வந்து அவன் டீசல் போடக்கூடாது, கேரளால இருந்து வந்து போடக்கூடாது, ஆந்திரால இருந்து போடக்கூடாது, கர்நாடகால இருந்து போடக்கூடாது, இவ்வளவு தானே. அப்ப எல்லா அந்த பகுதிகளிலையும் தமிழ்நாடு ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கிற வண்டிகளுக்கு இந்த 3 ரூபாய் கொடுக்குறோம் என்று இவர்கள் அறிவிக்கலாம். அதை இவங்க செய்யல. பெட்ரோலுக்கு வந்து 3 ரூபாய் 5 ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னாங்க. ஆனா இப்ப 3 ரூபாய் தான் கொடுக்குறாங்க. குடும்ப தலைவிகளுக்கு வந்து 1000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லி சொன்னாங்க. இதுவரைக்கும் அது வந்து தரல. கேஸ் சிலிண்டருக்கு வந்து ஒரு சிலிண்டருக்கு 100 ரூபாய் தரேன்னு சொல்லி சொன்னாங்க. இந்த இவ்வளவு காரியங்கள் இவங்க வந்து செய்யல இந்த பட்ஜெட்ல. ஆனா அந்த நகைக்கடன் தள்ளுபடிக்கும் பயிர்க்கடன் தள்ளுபடிக்கும் சில குளறுபடிகள் இருக்குது, நாங்க அதை விசாரித்து செய்யறோங்கிறாங்க. அந்த நகைக்கடனையும் பயிர்க்கடனையும் நீங்கள் விசாரித்து 1 மாத காலமோ 2 மாத காலத்திலேயோ கொடுங்க. ஆனால் உடனடியாக நடைபெறுகிற இந்த சட்டமன்ற தேர்தல்ல இப்ப திரு ஸ்டாலின் அவர்கள் என்ன பேசினாரு, நான் கலைஞரின் மகன், சொன்னதை செய்வேன், செய்வதை மட்டுமே நான் சொல்வேன் அப்படின்னாரு. அப்ப நம்ம இதையே போடலாம். கலைஞரின் மகன் திரு ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் சொன்னபடி டீசலுக்கு 3 ரூபாய் கொடுங்க, குறையுங்க. பெட்ரோலுக்கு 3 ரூபாய் பத்தாது, 5 ரூபாய் குறைக்கணும். கேஸ் சிலிண்டருக்கு நீங்க 100 ரூபாய் மானியம் கொடுக்கணும். குடும்ப தலைவிகளுக்கு நீங்க 1000 ரூபாய் கொடுக்கணும். இதுல இன்னொரு பிரச்சனை இருக்குது. திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து இதை செய்தால் மத்திய அரசாங்கத்துக்கு ஒரு அழுத்தம் வரும். மத்திய அரசாங்கம் வந்து அப்ப அவங்களும் சரி, தமிழ்நாட்டு அரசாங்கம் டீசலுக்கு 3 ரூபாய் குறைச்சிருக்குதுப்பா, மத்திய அரசாங்கம் ஒரு 2 ரூபாயாவது நம்ம குறைக்க வேணும் அப்படிங்கிற அழுத்தம் எல்லா மாநிலங்கள்ல இருந்து வரும் இல்லையா. அதே மாதிரி பெட்ரோலுக்கு இவங்க 5 ரூபாய் குறைச்சிருக்கிறாங்க, நம்ம மத்திய அரசாங்கம் இன்னொரு 5 ரூபாய் குறைக்கணும்னு சொல்லி நினைக்கலாம். குடும்ப தலைவர்களுக்கு இவங்க 1000 ரூபாய் கொடுக்குறாங்க, நம்ம ஒரு 1000 ரூபாய் கொடுக்கலாம்னு மத்திய அரசாங்கம் நினைக்கலாம். கேஸ் சிலிண்டருக்கு வந்து முதல்ல மானியம் கொடுக்குறோம், வங்கி கணக்குல மானியத்தை அனுப்புறோம்னு மோடி சொன்னாரு. அந்த 27 ரூபாய் மானியம் கொடுக்குறாங்க. 400 ரூபாய்க்கு வித்த கேஸ் வந்து இன்னைக்கு 850 ரூபாய்க்கு மேல போயிடுச்சு. ஆனா மானியம்ங்கிறது வெறும் 27 ரூபாய் வருது. அந்த 27 ரூபாய் எங்க போயிடுதுன்னா அந்த பேங்க் அக்கௌண்ட் வச்சிருக்காங்க பாருங்க, மினிமம் பேலன்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு அது 27 ரூபாய பேங்க்காரங்களே எடுத்துக்கிறாங்க. அப்ப அது பிரயோஜனமாகவே வந்து இல்ல. இதை எதிர்த்து நம்ம வந்து குரல் கொடுக்கலாம். ஏன் எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் இதை செய்ய மாட்டேங்கிறாங்கன்னா, இங்க ஸ்டாலினுக்கு அழுத்தம் கொடுத்து இந்த கோரிக்கைகளை தமிழ்நாட்டு மக்களுக்கு பெற்றுக் கொடுத்தால் மத்திய அரசாங்கம் வந்து மோடி கோவிச்சுப்பாரு. என்னப்பா நீங்க இதை தமிழ்நாட்டுல செய்யறதுனால மத்திய அரசாங்கம் இந்த விலைகளை எல்லாம் குறைக்க வேண்டிய அழுத்தம் எங்களுக்கு வருது என்று மோடி வந்து கோவிச்சுக்காரன்னு பயப்படுறீங்களா? இன்னைக்கு உண்மையான அதிமுகங்கிறது மத்தியில ஆளுகிற மத்திய அரசாங்கத்தை எதிர்த்து நம்ம செயல்படணும், மாநில அரசாங்கத்தை நாம் எதிர்த்து செயல்படணும், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வழியில அம்மா வழியில செயல்படணும். அப்ப நாம ஓங்கி குரல் எழுப்ப வேண்டியது மக்கள் நலன் சார்ந்த விஷயங்கள்ல. பெட்ரோலுக்கு நீங்க 5 ரூபாய் கொடுங்க, மத்திய அரசாங்கம் 5 ரூபாய் கொடுங்க. டீசலுக்கு மாநில அரசாங்கம் 3 ரூபாய் கொடுங்க, மத்திய அரசாங்கம் இன்னொரு 3 ரூபாய் 5 ரூபாய் கொடுங்க. அதே மாதிரி குடும்ப தலைவர்களுக்கு 1000 ரூபாய் கொடுங்க, மத்திய அரசாங்கம் 1000 ரூபாய் கொடுங்க. கேஸ் சிலிண்டருக்கு மாநில அரசாங்கம் 100 ரூபாய் கொடுங்க, மத்திய அரசாங்கம் 100 ரூபாய் கொடுங்க என்று மக்களுக்கு நலனை பெற்றுக் கொடுத்தால் நாம் அடுத்த முறை ஆளுகிற வாய்ப்பை மக்கள் நமக்கு வழங்குவாங்க. மக்கள் நலன் சார்ந்த கோரிக்கைகளுக்கு போராடலாம். இவர் இன்னைக்கு அசம்பிளியில என்ன சொல்லலாம், அது என் மேல் 100 கேஸ் போட்டுக்கப்பா, கோர்ட் இருக்கு நான் பாத்துக்கிறேன், நீதிமன்றங்கள் நேர்மையா தான் நடக்கும், நான் அதை வழக்க சந்திச்சுக்கிறேன், அந்த பிரச்சனையை விடு, அதெல்லாம் பேச தயாரில்லாத என் சொந்த பிரச்சனை நான் பாத்துக்கிறேன், மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனைகளுக்கு நீ ஏன் இதை செய்யல என்று சிங்கம் போல கர்ஜிக்க வேண்டாமா? இன்னைக்கு அதை விட்டுட்டு பயந்து நடுங்கி அப்படியே வாயெல்லாம் கொளறுது, கையெல்லாம் நடுக்குது. எதுக்கு?
அவர் அட்லீஸ்ட் ஒண்ணு இல்லை, நீங்க சொன்னதை செஞ்சாலே வரப்போற எம்பி எலெக்ஷன் 40-30 சீட்டுக்கு மேல கேரண்டியா வந்துடலாம். பெருசா ஒண்ணு இல்லை, நீங்க இப்ப சொன்னதை செஞ்சாலே போதுங்க. இப்ப கொடநாடு எஸ்டேட்ல நடந்த கொலையை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கிறோம். 4 வருஷத்துக்கு நடந்ததுன்னு. இது பேசுறதே வேடிக்கையா இருக்கு எனக்கு. 6 வருஷம் முன்னாடி நடந்த அம்மா கொலையை இது வரைக்கும் விசாரிக்காதவங்க, அதுக்காக வந்த ஆறுமுகசாமி கமிஷன்ல ஒரு நாள் கூட ஆஜராகல ஓபிஎஸ். இப்ப நம்ம இத போய் பழனிசாமி அப்பம் குதிரைக்குள்ள இல்லைன்ற மாதிரி அவரே வந்து எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்றாரு. ஏன்னா அவர் தான் பண்ணாருன்ட்டு ஆல்மோஸ்ட் அரசியல் தெரிஞ்ச 90% எல்லாருக்கும் தெரியும் அவர் சம்மந்தம் இருக்குன்னு. அதை எங்கதான் நம்ம முன்னாடியே சொல்லிட போறாங்கன்னு அவரே வாலண்டியரா நான் இல்லைன்றாரு. இப்பவே அவரே அவர் முகத்துல நான் இல்லைன்னு சொல்லிக்கிறாரு. அவ்வளவுதான். மத்தபடி ஒன்னும் விசாரணையில தான் உண்மை வந்துடும். அந்த பயத்துல முன்னாடியே அவர் வளர்றாரு. அவ்வளவுதான். மற்றபடி உள்ள என்ன நடந்தது, அதுல இருந்து டாக்குமெண்ட் எல்லாம் எங்க வெளியில போச்சு என்ற முத கொண்டு அரசியல் தெரிஞ்ச மோஸ்ட்லி எல்லாரும் தெரிய வாய்ப்பு இருக்கு. இதுக்காக அங்க கொலை நடந்தது, என்ன நடந்தது, எத்தனை டாக்குமெண்ட் எல்லாம் வெளியில போச்சு எல்லாமே தெரியும். இவங்க போய் இனிமே வந்து 4 வருஷத்துல கண்டுபிடிப்பாங்க, இன்னும் 40 வருஷம் ஆனாலும் கண்டுபிடிக்க மாட்டாங்க. அம்மா விசாரணை கமிஷனே ஒரு சிஎம் இருக்கும்போது இறந்தவங்க, அதுவே இது வரைக்கும் ஒரு ஆட்சியை முடிஞ்சு அடுத்த ஆட்சி வந்து அவங்கதான் கண்டுபிடிக்கணும்ன்ற நிலைமைக்கு வந்திருக்கு. இப்ப இவங்க ஆட்சி எப்படி இந்த விசாரணை எப்படி கொண்டு போவான்னு தெரியல. அவங்க இருக்கிறவங்களே கண்டுபிடிக்கல. இதுக்காக அம்மா இத்தனை பேர் இருக்கிறாங்க, அம்மா கொலைக்கே இது வரைக்கும் யாருமே ஒரு ஆதரவு கொடுத்த இம்பார்ட்டன்ட் கொடுத்த மாதிரி தெரியல. அதிமுக தொண்டர்களை பொறுத்த வரைக்கும் 2 விஷயங்கள்ல சமரசம் கிடையாது. ஒன்று, அம்மா அவர்களது மரணத்துல இருக்கிற மர்மம் விசாரிக்கப்பட்டு வெளிக்கொணரப்படணும். ஒன்று. 2, இந்த கொடநாடு கொலை கொள்ளை வழக்குல உண்மை குற்றவாளிகள், நம்ம குற்றவாளி யாருன்னு நமக்கு தெரியாது, இருக்கக்கூடிய புலனாய்வு அமைப்புகள் நீதிமன்றத்தின் மூலமாக உண்மை குற்றவாளிகளை அடையாளம் காணப்பட்டு அவர்கள் தண்டிக்கப்படணும். இவ்வளவுதான். நமக்கு யார் குற்றவாளிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது. அது வந்து அரசாங்கத்துடைய வேலை, காவல்துறையினுடைய வேலை, நீதிமன்றங்களுடைய வேலை. ஆனால் அம்மா அவர்களது மரணத்தில் இருக்கிற மர்மம், கொடநாடு கொலை வழக்கு கொள்ளை வழக்குல இருக்கிற குற்றவாளிகள் அடையாளம் காட்டப்பட வேண்டும். இதுல எந்த சமரசமும் இல்ல. இது கட்சி பிரச்சனை இல்ல, இது இவங்களுடைய தனிப்பட்ட பிரச்சனை. தனிப்பட்ட பிரச்சனைய அதிமுக கட்சியினுடைய பிரச்சனையாக மாற்ற இவர்கள் முயற்சி செய்வது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. கண்டிப்பா அது வந்து கொடநாடுல நடந்தது வந்து தனிப்பட்ட நபருக்காக நடந்ததுன்றது எல்லாருக்குமே தெரியும். தனிப்பட்ட நபரை காப்பாத்துறதுக்கான டாக்குமெண்ட்டை வெளியில எடுக்கிறதுக்காக செஞ்ச விஷயம்ன்றது மோஸ்ட்லி தெரியும். இதை வந்து பொது பிரச்சனையா மாத்தி கட்சி பிரச்சனையா மாத்தாத கொண்டு வராங்க. எதிர்கட்சிகள் பழி வாங்கப்படுகிற மாதிரி கொண்டு வராங்க. அது சம்மந்தமே கிடையாது. இது சார் இப்போல வந்து அம்மா கொலை கேஸ்ன்னு சொல்றாங்கல்ல சார், அது எப்போ சார் முடியாது? அது சீக்கிரமா முடியணும்னு உங்களோட சேர்த்து நம்ம எல்லாரும் கோரிக்கை வைக்கலாம். எல்லாருக்கும் எனக்கு கொஞ்சம் ரிலீஃபா இருக்கும் சார். அது அம்மாவது உண்மையான இயற்கை மரணமா இல்ல அது கொலையா, அது கண்டுபிடிக்கணும் சார். மெயினா எனக்கு கண்டுபிடிக்க சொல்லுவோம். அதே போல வந்து மீண்டும் வந்து ரெட்டல வந்து கரெக்டா வரணும் சார். வணக்கம் தோழர், நான் வழக்கறிஞர் சுரேஷ்குமார் பேசுறேங்க. அதாவது நான் 2 விஷயத்த மட்டும் நான் வந்து நம்ம பகிர்ந்துக்கலாம்னு நினைக்கிறேங்க. கடந்த 4 வருட ஆட்சியில வந்து கொடநாடு நடந்த வந்து இந்த கொள்ளை மற்றும் விஷயங்களை வந்து அரசு தரப்பே வந்து முழுமையான வகையில விசாரிச்சு இவங்க தரப்பிலே அது வந்து உண்மையா குற்றவாளிகளை புக் பண்ணி கொண்டு வந்திருந்தால் இப்போ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காது. ஒன்று. 2வது வந்து இவங்களோட நடவடிக்கையினால அதிமுக மேலும் மேலும் தமிழ்நாட்டுல வந்து வலுவிழந்துடுமோ அப்படின்னு ஒரு சின்ன கவலை வர ஆரம்பிக்குது. ஏன் இந்த கவலையை நான் வெளியிடுறேன் அப்படின்னா, 50 வருடங்களாக திராவிட ஆட்சிகள் தமிழ்நாட்டில் இருந்தப்ப சிறப்பாகவே தமிழ்நாடு வந்து எல்லா வகையிலையும் முன்னேறி இருக்காது. கலைஞரா இருந்தாலும் சரி, ஜெயலலிதா அம்மாவா இருந்தாலும் சரி, எம்ஜிஆரா இருந்தாலும் சரி, இல்ல அண்ணாதுரையா இருந்தாலும் சரி, கழக ஆட்சிகள் இருந்த வரைக்கும் தமிழ்நாடு வந்து சிறப்பாகவே செயல்பட்டு இருக்கு, முன்னேற்ற பாதையில போயிருந்திருக்கு. ஆனால் இவங்க எனக்கு என்னமோ இவங்களோட அந்த வீக்னஸ் ஆக 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 பாசிச சக்திகள் வந்து தேசிய அரசியலை சேர்ந்த பிஜேபி பெரிய அளவுல தமிழ்நாட்டில் கால் கொண்டிருப்போம், இது எதிர்கால தமிழக நலனுக்கு கொஞ்சம் மோசமா போயிருமோன்னு சில கவலையும் படுறேன். நாங்களாம் இந்த 2 விஷயத்தை மட்டும் நான் கொஞ்சம் பகிர்ந்துக்கிறேன். இல்ல, அதாவது ஒரு எடப்பாடி பழனிசாமியோ ஒரு பன்னீர்செல்வமோ வந்து ஒட்டுமொத்த அதிமுக அல்ல. ஒட்டுமொத்த அதிமுகங்கிறது உங்களை போன்ற என்னை போல இருக்கிற அந்த திராவிட உணர்வாளர்கள், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வழியில வந்தவங்க இந்த இயக்கத்தை பாதுகாப்பாங்க. ஆனால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பிரதிநிதிகளாக இருந்துதான் இபிஎஸ் ஓபிஎஸ் இன்றைக்கு அதிமுகவை வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதையாவது இவர்கள் சரிவர செய்ய வேண்டும் என்பதுதான் நம்முடைய எதிர்பார்ப்பு. நீங்க சொன்ன மாதிரி 4 ஆண்டு காலம் முதலமைச்சராக இருக்கிற பொழுது இந்த வழக்கை ஒரு முடிவுக்கு நீங்க கொண்டு வந்திருந்தீங்கன்னா இன்னைக்கு இந்த துரதிருஷ்டமான ஒரு நிலைக்கு இவர்கள் தள்ளப்பட்டிருக்க மாட்டாங்க.
இதுல எடப்பாடி பழனிசாமி குற்றவாளி என்று சொல்வதால் அதிமுக எந்த பாதிப்பும் இருக்காது. இல்ல அவர் குற்றமற்றவர் என்பதால ஒரு அதிமுகவுக்கு பெரிய பலன் அப்படிங்கிறது எதுவும் இருக்காது. அதிமுக என்பது அதிமுக தொண்டர்களால பாதுகாக்கப்படும். எடப்பாடி பழனிசாமி என்பவர் இந்த இயக்கத்தில் தொடர்ந்து இருப்பதற்கு தகுதியானவரா இல்லையா என்பது இந்த வழக்குடைய முடிவு தான் ஒரு தெளிவை அதிமுக தொண்டர்கள் இடத்துல கொடுக்கும். இந்த நபர் சரியான நபரா அப்படிங்கிற நான் வருத்தப்படக்கூடிய விஷயம் என்னன்னா சார், வேலுமணி வீட்டுல ரெய்டு நடக்கும் போது சரி, அவரும் எனக்காக அதிமுக தொண்டர்கள் சிறை செல்வார்கள் அப்படிங்கிறாரு. அவர் தனிப்பட்ட முறையில ஒரு வழக்கு அவர் மேல ரெய்டு நடக்குது. அவரை சார்ந்த நிறுவனங்கள், அவர் சார்ந்த பினாமி என்று கருதப்படுபவர்கள் இவர்கள் ரெய்டு நடக்கும் போது அதோட அவுட்கம் என்ன வேணாலும் இருந்துட்டு போட்டோம். அது நீதிமன்றத்துல அவங்க வழக்கு தாக்கல் செய்ய போறாங்க, புலன் விசாரணை வரப்போகுது, நீதிமன்றத்துல அவங்க சந்திச்சு அது குற்றமற்றவர்களா குற்றவாளிகள் நடந்துட்டு போட்டோம். அது ஆனால் தேவையற்ற வார்த்தை என்ன கொண்டு வரணும், அதிமுக தொண்டர்கள் எனக்காக சிறை செல்வார் சொல்றாரு, அது தவறு. இவரும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா, நாங்கள் எங்களை பழி வாங்குவதற்கு இவரையே முதல்வர் இன்னைக்கு தமிழ்நாடு அரசியல் இதுல சட்டசபையில சொன்ன மாதிரி இவரா ஏன் முந்திட்டு போய் சப்மிஷன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறாரு? விசாரணை அப்படின்னா நம்ம எடப்பாடி பழனிசாமியை மட்டும்தான் நினைக்கிறோம். எங்களை அப்படின்னு இவர் சொன்னா யாருங்கிறது யாரு யாரு அவரு கூட இருக்க ஆட்களை சொல்றாரா, மணிகளை சொல்றாரா, யாரும் சொல்றா நமக்கு தெரியல. குற்றவாளி இது என்ன ஆகுதுன்னா, மக்கள் மத்தியில அந்த அதிமுக ஏற்கனவே நிறைய மக்கள் எழுத டிஎம்கே ஆர் ஏடிஎம்கேங்கிற மனப்பான்மையில் இருக்கும் போது இந்த கட்சிக்குன்னு உரிய அந்த ஒரு தொண்டர் பலமும் அந்த இமேஜும் கொஞ்சம் சரிவு ஏற்படுகிறது. நான் வருத்தப்படுறேன். இல்ல அதை நம்ம சரி பண்ணுவோம். ஏன்னா தமிழ்நாடு என்றைக்கும் திராவிட பூமியா இருக்கணும். நான் கூட ஒரு பதிவு போட்டிருந்தேன். திரு ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்துல பேசுற பொழுது இப்ப நீங்க பாத்தீங்கன்னா திமுக இதையெல்லாம் செய்யல அப்படின்னு கேட்டா உங்களுக்கு தெரியாத அதிமுக இதெல்லாம் தப்பு என்று பேசுவதை அவர் நிறுத்திக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் திமுக அதிமுக என்கிற இரண்டு சக்திகள் மட்டும் இல்ல, மூன்றாவதாக ஒரு மதவாத சக்தி தமிழகத்தில் நுழைவதற்கு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க ஒட்டுமொத்தமாக திராவிடத்தின் மீது வைக்கிற குற்றச்சாட்டு என்னன்னா, திராவிடம் என்றாலே ஊழல். இதுதான் அவங்க சொல்றது. அப்ப மாறி மாறி குறை சொல்வதை தவிர்த்து விட்டு மக்கள் பிரச்சனைக்காக நீங்க குறை சொல்றீங்களா, நான் இதை செய்யறேன் என்றுதான் நம்ம போகணுமே ஒழிய, அப்ப நீங்க தப்பு பண்ணீங்க அதனால நான் இப்ப தப்பு பண்றேன் என்கிற வாதம் சரியானது அல்ல. இந்த வாதம் தொடர்ந்தால் தமிழகத்துல பாரதிய ஜனதா கட்சி என்கிற அந்த மதவாத சக்தி இங்க வந்துருவாங்க. இப்ப இன்னொன்னு பாருங்க, நீங்க ஒரு வழக்கறிஞர்களுக்கு தெரியும், மத்திய புலனாய்வு அமைப்புகளுக்கு தெரியும், என்னைக்கு அவங்க அண்ணாமலையை களத்துல இறக்கி அண்ணாமலை 150 சீட்டுகளோடு அடுத்த முறை பாரதிய ஜனதா கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்றத்துல இருப்பாங்கன்னு களம் இறங்கினாங்களோ, அப்பவே இவர்களது எடப்பாடி பழனிசாமி, பன்னீர்செல்வம் இவங்களுடைய பலகீனத்தை மத்திய அரசாங்கம் உணர்ந்து விட்டார்கள். இவங்க தாக்கு பிடிக்க மாட்டாங்க என்று அவர்கள் இங்க ஆட்சியை பாண்டிச்சேரியில அவங்க கையில் எடுத்த மாதிரி தமிழ்நாட்டுல அதிமுகவை தன் வசப்படுத்துவதற்கு பாரதிய ஜனதா கட்சி முயல்கிறது. அதிமுக தொண்டர்கள் அதற்கு இடம் கொடுக்காமல் எம்ஜிஆர் வழியில, அம்மா வழியில பிஜேபியை எதிர்த்து திமுகவையும் எதிர்த்து நாம் அரசியல் செய்வதற்கு நம்ம தயாராக இருக்கோம். சார், இப்ப எந்த ஒரு இதுலயுமே அம்மா இருக்கும் போதெல்லாம் நல்லா எதிர்த்து ஒரு கேள்வி கேட்டாங்க சார். சட்டசபையில எதுனாலும் உடனுக்குடனே பதில் கொடுத்தாங்க. இப்ப இருக்கிற இதுல எந்த இதுமே எந்த பதிலும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஏதோ ஒரு இது சொன்னாலும் அது எதிர்த்து குரல் கொடுத்து பேச மாட்டேங்கிறாங்க இப்ப இருக்கிறவங்க. அதனால இது ஒரு அம்மா இருக்கும் போது இருந்த அந்த சக்தி இப்ப இல்ல. அது ஏங்க சார்? இல்ல, அம்மா இருக்கும் போது இருந்த கட்சி இருக்குது. தலைமையில அம்மாவை போல ஒரு வலிமையான தலைமை இன்னைக்கு இல்லாம இருக்குது. அந்த தலைமையை நம்ம உருவாக்குவோம். அதாங்க சார், அம்மா இருக்கும்போது எந்த பதில் சொன்னாலும் இப்ப திமுக ஏதாவது ஒரு இது பதில் சொல்றாங்கன்னா அதுக்கு உடனுக்குடனே பதில் கொடுக்கும் அம்மாவங்க. முதல்வர் அம்மா அவர்கள் நல்ல பதில் கொடுத்து உடனடியா அந்த பதிலுக்கு உண்டான காரணம் எல்லாமே அவங்க சொல்லி இது பண்ணி ஒரு உற்சாகத்தோட இருந்ததுங்க சார் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றம் கழகம். இப்பொழுது அதுக்கு உண்டான அந்த இது எதிர்த்து கேள்வி கேட்காததுனால நம்மளுக்கு பின்தங்கி வர்ற மாதிரியே நம்மளுக்கு ஒரு நம்ம எதிர்த்து கேள்வி கேட்போம். எடப்பாடினா அம்மாவுடைய வீடு, அது அம்மாவுடைய இடம். இவரு நம்ம அதிமுக முதலமைச்சர் எடப்பாடி. இவருகிட்ட போலீஸ் கண்ட்ரோல், இவருடைய பர்மிஷன் இல்லாம அந்த வீட்டுல யார் எப்படி போக முடியும்? அதாவது நம்ம அம்மா வீடுங்க அது. உடனாட நம்ம அம்மா தான், பாய்ஸ் கார்டன் நம்மள்தான். எப்படி பாய்ஸ் கார்டன் பூட்டி வச்சிருந்தாரோ அதே போலதானே கொடநாட்டி இவரு தானே பூட்டி வச்சிருக்கணும், இவர் தானே கண்ட்ரோல்ல இருக்கணும்.
அப்போ இவருடைய கண்ட்ரோல்ல அங்க என்ன நடக்கும்? கண்டிப்பா இவருடைய கண்ட்ரோல்ல தான் அது எதனா நடந்திருக்கணும். இவரு எதனா டாக்குமெண்ட் எடுக்க போயிருக்கணும் கண்டிப்பா. இப்ப அது வந்து சேத்தாரா இல்லையான்றது அது கோர்ட்ல வேற இருக்கு. ஐயா, நான் பெங்களூர்ல இருந்து மோகன் பேசுறேன். என்னுடைய நன்றி ஐயா, வணக்கம். நான் வந்து திருவண்ணாமலை மாவட்டம். எனக்கு ஒரு சின்ன டவுட் என்னன்னாக்கா, ஏடிஎம்கே இப்போ வர வர பிஜேபியா மாறிட்டு தான் இருக்குதுன்னு எல்லாமே சொல்றாங்க. ஆனா எல்லாம் சில சொல்றாங்க பிஜேபி வளரலன்றாங்க. ஆனா உண்மையா பார்த்தோன்னாக்கா பிஜேபி முன்னாடியை விட இப்ப வளர்ந்து இருக்குதுதான் நான் நினைக்கிறேன். உங்களுடைய கருத்து ஐயா? சரி, இல்ல நம்ம வந்து பிஜேபி வளருதா வளரலையா அதை பத்தி எல்லாம் நமக்கு இல்ல. அதிமுக என்பது வந்து எம்ஜிஆர் காலத்துல இருந்ததை போல, அம்மா காலத்துல இருந்ததை போல ஒரு வலிமையான இயக்கமாக இதை நம்ம வலிமையாக கட்டமைத்து மக்கள் நலன் சார்ந்த ஒரு இயக்கமாக இன்றைய காலகட்டத்துக்கு இளைஞர்களுக்கு அவர்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுகிற இயக்கமாக பயணித்து வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் நம்ம 40லையும் வெற்றி பெறணும். வருகிற சட்டமன்ற தேர்தலில் ஆளுகிற கட்சியாக அதிமுக வரணும். அதை நோக்கி நம்ம வந்து பயணிப்போம். நம்ம வந்து இப்போ ஒற்றுமை இல்லாம போயிட்டு இருக்கோம். இப்போ நம்ம ஒற்றுமை கட்டுக்கோப்பா இருந்தாதான் இன்னைக்கு வந்து கட்சியும் பண்ண முடியும். இல்ல நம்ம இப்படியே இருக்கோம் தெரிஞ்சுனா நம்மளோட கட்சி வந்து இல்ல. அதான் ஒன்றுபட்ட அதிமுக தான் தேவை. இப்ப சென்ற முறையே பார்த்தீங்கன்னா ஒன்றுபட்ட அதிமுகவை நம்ம தேர்தலை சந்திச்சிருந்தோம்னா நாம ஆளுகிற வாய்ப்பை மக்கள் நமக்கு கொடுத்திருப்பாங்க. அந்த ஒன்றுபட்ட அதிமுக என்பது காலத்தினுடைய தேவை. இப்ப எதிர்கட்சி கரெக்டா அரசியல் பண்ணது நினைக்கிறீங்களா நீங்க? நீங்க சொல்லுங்க, உங்க கருத்து சொல்லுங்க. இல்ல, நான் என்ன நினைக்கிறேன்னா, ரொம்ப ரொம்ப ஒரு என்ன சொல்றது, ஒரு 3ஆம் தர கட்சியை விட கேவலமா அரசியல் பண்றாங்க. இப்ப வந்துட்டு என்னன்னா, ஊழல் செஞ்சு இப்ப அன்னைக்கு எஸ்பி வேலுமணி மேல வீட்டுல ரைடு, அவர் நல்லவரா இருந்தா அந்த கேஸ்ல வந்துட்டு என் மேல ஒண்ணுமே தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு அவர் மட்டும் வெளியே வருது. அன்னைக்கு ஒரு ஆர்ப்பாட்டம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த கொடநாடு கேஸ்ல மீண்டும் தோன்றாங்க. அங்க போய் கேஸ் எடுத்து பாக்குறாங்க. காவல்துறை உண்மைக்கிட்டேன்னா என்ன உண்மை அதை சொல்லிட்டு போறாங்க. இவங்களுக்கு என்ன பதட்டம்? இது என்ன பண்றாங்கன்னா, இவங்க கொள்ளையடிச்சுலாம் அதிமுகவோட பேரை யூஸ் பண்ணி மக்களை போராடி இந்த இயக்கத்தை கேவலப்படுத்துறாங்க. இது நல்லா தெரியுதுங்களா இல்லைங்களா? இல்ல, அம்மா காலத்துல கூட அம்மா அவர்கள் வந்து எனக்காக தொண்டர்கள் சிறை செல்வாங்கன்னு சொன்னது இல்ல. இந்த வேலுமணி தான் சொன்னாரு. இவர் ஊழல் செய்யறதுக்கு இவரும் இவரது நண்பர்கள் பினாமிகள் காசு சம்பாதிக்கிறதுக்கு அதிமுக தொண்டர்கள் சிறை செல்ல தயாராக இருக்க வேணாங்கிறாரு. அப்ப இவர் தான் ஒட்டுமொத்த கட்சியா? இவர் தான் அதிமுகவை ஆரம்பித்தாரா? அப்புறம் என்ன சொல்றாரு, இந்த 4 ஆண்டு காலம் ஆட்சிக்கு நான் தான் பாதுகாப்பா இருந்தேன் அப்படின்னு சொல்றாரு. இவர் செக்யூரிட்டி ஆபீசரா இருந்தாரா என்ன? அதனால இவர் எப்படி சொந்தம் கொண்டாட முடியும்? 4 ஆண்டு காலத்துக்கு இவர் தான் பாதுகாவலரா இருந்தாருன்னு சொல்லிட்டு அதனால இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. நமக்கு இந்த தொண்டர்கள் இந்த இயக்கத்துக்கு பாதுகாப்பா இருக்கிறாங்க. தொண்டர்களது பலத்தால இந்த இயக்கம் இருக்கிறது. அவர்களை சரியான முறையில திமுகவுக்கு எதிராகவும் பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராகவும் மாற்று கட்சியாகவும் ஆளுகிற கட்சியாகவும் நம்ம அதிமுகவை உருவாக்கணும். அதை நோக்கி தான் நம்ம பயணிக்கணுமே ஒழிய இவர்களுக்காக இந்த இயக்கத்தை பயன்படுத்துவதை நம்ம அனுமதிக்க முடியாது. அதாங்க, இப்போ முன்னாள் முதல்வர் எடப்பாடியுடைய ஆட்சிக்கு உறுதுணையா நாங்க இருந்தோம்னு சொல்லிட்டு வர்றாரு அவரு வேலுமணி அண்ணா. இருந்தாங்க, இல்லன்னு சொல்ல. தங்கமணி சாரும் வேலுமணி சாரு பாலமா 4.5 ஆண்டு காலமாக அவங்களுக்கு ஒரு ஒரு பாலமா தான் இருந்திருக்காங்க. மக்களோட இதா இல்லைங்க. மேல வந்து மோடி சாரோட சப்போர்ட்டுக்கு வேண்டி அவங்க பாலமா இணைந்து செயல்பட்டு இருக்காங்க. மக்கள் மனசுல எல்லளவும் கூட இவங்க வந்து பதியல. ஏன்னா இவங்க வந்து இவங்களுடைய சொத்துக்களை பாதுகாக்கணும்ட்டுதான் இந்த மாதிரி அவங்க வந்து அந்த மேலிடத்துல இருந்து ஒரு ஆதரவா 4.5 ஆண்டு காலம் ஆட்சியை கொண்டு போயிருக்காங்க. இப்ப வந்து களை எடுத்துட்டு இருக்காங்க. ஒவ்வொரு ஆளும் இப்ப களை எடுக்கிறாங்க. இந்த ஆட்சி வந்து மக்களுக்கான ஆட்சியை வந்து நல்ல முறையா பண்ணணும். அந்த ஊழல் பண்ணவங்களை எல்லாம் விட்டுட்டு இந்த கொரோனா காலகட்டத்துல மக்களுக்கு நல்லது பண்ணக்கூடிய வாய்ப்பை வந்து தொடர்ந்து பண்ணிட்டு தான் வரணும். ஏன்னா மீண்டும் மீண்டும் இப்படியே அவங்க மேல இவங்க மேல அவங்க பழி போட்டுட்டே இருந்தாங்கன்னா மக்கள் நடுத்தெருவுக்கு தான் வர முடியுங்க. இன்னைக்கு காலகட்டத்துல கொரோனா காலம் வேற இருக்கு. அது போக இயற்கையின் சீற்றம் வரப்போகுது.
இதையெல்லாம் மக்களுக்கு தேவையான வேலைகளை தான் இவங்க பண்ணணும் வர்றக்கூடிய நாட்கள்ல. ஏன்னா இப்படியே ஒவ்வொருத்தர் மேலேயா பழி போட்டு இன்னைக்கு வெளிநடப்பு செஞ்சிருக்காங்க. எதுக்குன்னா ஊழல் குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்படலாம், திடீர்னு கைது செய்யலாம், அதை தடுக்கிறாங்க. அப்ப பாத்தீங்கன்னா இவங்களுடைய பாதுகாப்புக்கு வேண்டிதான் வெளிநடப்பெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. இது ஜனங்களுக்கு முக்கியமா புரியணும். கண்டிப்பா இவங்க அந்த ஆட்சிக்கு சப்போர்ட்டா மக்களுக்கு நல்லது பண்ணுங்கன்னு கொஞ்சம் ஆதரவா சொல்லணும். அடிக்கடி இப்படியே பண்ணாங்கன்னா. ராமானுஜம், வழக்கறிஞர், முன்னாள் அரசு வழக்கறிஞர், சங்ககிரி, சேலம் மாவட்டம். வணக்கம், நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். நம்ம புரட்சி தலைவராலேயே உருவாக்கப்பட்டு மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மாவால நல்லா வளர்ந்து கொண்ட கட்சி இப்போ ஒரு தொய்வான நிலைக்கு செல்லுதுன்னா கொஞ்சம் மனசு கஷ்டமா தான் இருக்குது. அது இல்லாம நீங்க சொன்ன மாதிரி பொதுச் செயலாளர் தேர்தல் வரணும், ஒற்றை தலைமை இருக்கணும். சும்மா 2 பேரும் இருந்துட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் குழி பறிச்சிட்டு இருக்கிற வேலை தான் இப்ப பண்ணிட்டு இருக்காங்க. யாரும் அம்மாவுடைய கட்சிக்கு விசுவாசமாக இல்லைன்னு என் மனசுல தோணுது. அது இல்லாம இந்த இப்ப கொடநாடு மேட்டர்ல முன்னாள் மாவட்ட செயலாளர் சமுத்திர சரவணன் இருந்தார். அவருக்கு வலதுகரமாக தனபால், அவருடைய பிரதர் தான் அந்த டைம்ல கார் ஓட்டிட்டு போயிருக்கார். அந்த டைம்ல அவரு அந்த ஆத்தூர் அந்த பைபாஸ் ரோட்ல கொலை செய்யப்பட்டுள்ளார். அதனால அது ஒரு சந்தேகத்துக்குரியதாகவும் இருக்குது. அதனால அது என்ன ஏதுன்னு மர்மமாவே இருக்குது. நீங்க சொன்ன மாதிரி நம்ம ஆட்சியிலேயே அது ஒரு இது பண்ணியிருந்தாங்கன்னா இந்த அளவுக்கு இப்போ வளர்ந்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி ஒற்றை தலைமை இருக்கணும். கட்சியை நல்லா எதிர்காலத்துல ஒன்னா திமுக இல்லைன்னா நம்ம அவங்களுடைய குறைகளை மக்கள் இடத்துல நல்லா தெளிவா எடுத்துட்டு போய் நாம என்னென்ன செஞ்சோம் அப்படிங்கிறத மக்கள்கிட்ட சொல்லணும். அது இல்லாம இப்போ ஒரு தொய்வா ஒருத்தருக்கு ஒருத்தர் பழி போட்டுட்டு இருக்கிறதுனால 3வது தரப்பு வரக்கூடிய வாய்ப்பு நீங்க அண்ணன் சொன்ன மாதிரி இப்ப நடந்துட்டு இருக்குது. அது வரக்கூடாது. ஏன்னா நம்ம ஏடிஎம்கே கட்சிங்கிறது ஒரு வலுவான தொண்டர் பலம் உள்ள கட்சி. நீங்க எப்பவுமே சொல்வீங்க தொண்டர்களால் உருவாக்கப்பட்டதுதான் அந்த கட்சி. இப்போ ஒரு பொதுச் செயலாளர் தேர்தல் வரத்துக்கு நாம எல்லாம் முயற்சி பண்ணணும். அந்த மாதிரி இப்போ தொண்டர்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஆட்கள் ஒரு கட்சியை வழி நடத்தினா அது தொண்டர்களுக்கும் ஒரு உற்சாகமா இருக்கும், கட்சிக்கும் ஒரு புத்துணர்வு கொடுக்குற மாதிரி இருக்கும். நம்ம எதிர்காலத்துல நீங்க சொன்ன மாதிரி வரக்கூடிய இந்த நாடாளுமன்ற தேர்தலாகட்டும் வரக்கூடிய தேர்தலுக்கு நம்ம இப்ப இருந்தே நம்ம முழு முயற்சியா பண்ண வேண்டும் சில காரியங்கள். அதே மாதிரி மற்றவங்க பேசுன மாதிரி மக்கள் இடத்துல நம்ம போகணும். அது இல்லாம நமக்குள்ளேயே நீ செஞ்ச ஊழல் பெருசா, நான் செஞ்ச ஊழல் பெருசா, நீ செய்யலையா அப்படின்லாம் இருக்கக்கூடாது. மக்களுக்கு உண்மையா தொண்டாற்றக்கூடிய தலைவர்கள் உருவாக வேண்டும். அப்பதான் நம்ம கட்சி நல்லா எதிர்காலத்துல இன்னும் அடுத்த ஒரு 10 வருஷம் நம்ம ஆட்சி செய்யக்கூடிய அளவுக்கு இருக்கும். அதுக்கு அண்ணன் போன்ற ஆட்கள்லாம் முன்னெடுப்பு செய்யணும். நாங்க பின்னால இருக்கிறோம். வணக்கம் ஐயா. உண்மையான தொண்டர் ரொம்ப சந்தோஷம். என்னன்னா எனக்கு ஒரு சின்ன ஒரு டவுட்யா, 2 பேர் எதுக்கு இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா அப்பயும் துணை முதல்வரா இருந்தாரு, இப்பயும் துணை எதிர்கட்சி தலைவராகவும் இருக்காரு. பேசலாம், பேசாம எதுக்கிட்டாலும் எந்திரிச்சு ஓடினா நம்ம என்ன பண்றது? என்ன பண்றது? இதுவாச்சும் பரவாயில்ல. இப்ப இவங்க 5 ரூபாய் கம்மி பண்றேன்னு சொல்லி 3 ரூபாய் கம்மி, நாங்களும் கம்மி பண்றோமே அப்படின்னு சொல்லிட்டாங்க. முதல்வருக்கும் பேச தெரியாது, இப்ப நிதி அமைச்சருக்கும் பேச தெரியாது. அவர் நிதி படிக்கும் போது நல்லா பார்த்தேன், வேற லெவல். வடிவேல் கூட தோத்துருவார் போல இருக்கு. என்ன பண்றது? சரி, ஓகே, இவங்கதான் பண்றாங்கன்னா அவங்க ஏதோ ஒண்ணு பண்றாங்க. பண்ணும் போது கரெக்டா எஸ்பி வேலுமணி வீட்டுல இந்த மாதிரி ரைடு, அதாவது தப்பு ஏதோ பண்றாங்க. பண்ணும் போது அப்படியே அதிமுக அது கட்சியை தான் ரொம்ப சின்ன பண்ணாம ஆகுற மாதிரிதான் பண்றாங்க. ஏன்னா அதிமுக நீங்க நினைக்கிற மாதிரி பெரிய கட்சி தான், எல்லாத்துக்குமே தெரியும். ஏன்னா அதனாலதான் அம்மா நிக்கும் போது 234 தொகுதி தைரியமா நிக்க முடிஞ்சு. எந்த ஒரு கட்சி தனியா நிக்க முடியாது, நின்று ஜெயிக்கவும் முடியாது. அப்படிதான் இருக்கக்கூடிய கட்சி. அப்படிப்பட்ட கட்சியில இந்த மாதிரி அரச புரசல் இந்த மாதிரிலாம் நடக்குது. 2வது என்னன்னா தலைமை ஒற்றை தலைமை கட்டாயமா வேணும். ஏன்னா இப்ப நீங்கன்னா இருக்கீங்க, வெளியில போனாலும் இன்னும் அதிமுகன்னு ஒரு உண்மையான தொண்டரா நீங்க இருக்கீங்க. இந்த ஊடால சீட்டு தரலன்னு சொல்லி எஸ்கேப் போறாங்க, அடுத்த கட்சிக்கு போறாங்க.
அமமுக போறாங்க, திமுக போறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா அப்படிதான் சுத்திக்கிட்டே இருக்காங்க. எதுக்கு போறாங்கன்னு தெரியல. ஆனா இது என்னன்னு தெரியலையா, அதான் வந்து இவங்க பண்றதும் சரியில்லை, தலைமையும் சரியில்லை. அதுக்குதான் ஏன்னா வந்து முக்கியமா பெரிய விஷயம் என்னன்னா மேலிடம், அதாவது பிஜேபின்னு சொல்றாங்க, அவங்கள மட்டும் கொஞ்சம் லைட்டா தள்ளி மட்டும் விடுங்கயா, நம்ம அடுத்து எப்பயுமே நம்ம தான் ஜெயிப்போம். நீங்க சொன்னது 2 விஷயத்த நான் சொன்னதுக்கு தான் என்னைய கட்சி விட்டு நீக்கிட்டேன்னு அறிவிச்சாங்க. இந்த பிஜேபி விட்டு கொஞ்சம் தள்ளி வைங்கன்னு சொன்னேன். ஒற்றை தலைமை வேணும், தொண்டர்களால தலைமை உருவாக்கப்படணும்னு சொன்னேன். அவ்வளவுதான். உடனே இவருக்கு அதாவது அந்த என்ன ஊரை விட்டு தள்ளி வைக்கிறேன்னு நாட்டாமை சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நாட்டாமை சொல்லிட்டாரு. ஐயா தள்ளி வைக்கிறது அவங்களதையா தள்ளி வைக்கணும். சொல்ல போல தோத்ததே அவங்களாலதான்யா. என்னமோ தாமரை மலர்ந்துருச்சு, தாமரை மலர்ந்துன்னு சொல்றாங்க. அந்த 4மே நம்ம போட்ட பிச்சை தானேயா. சொல்லுங்க, நம்ம செய்யலாமே, வாங்கவே முடியாது அவங்களால. ஒரு ஓட்டு வாங்க சொல்லுங்க, நோட்டாவோட தாண்டதே கஷ்டம். எப்படி 4 வாங்கினாங்க? நடக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து அதிமுகன்ற ஒரு விஷயத்த அந்த எலெக்ஷனுக்கு கோர்ட்டு கொண்டு போனது கேசி பழனிசாமி தான். அதன் பிறகு அதே பழனிசாமி அவங்களால பாதிக்கப்பட்டாரு. இப்ப நீங்க சொன்னீங்க பாருங்க, 2 பாயிண்ட் எடுத்து கொடுத்தது. இன்னைக்கு 4 சீட்டை பிடிச்ச பிஜேபி இன்னும் கொஞ்ச நாள் 140 சீட்டை பிடிப்போம்னு சொல்லி முருகன் பேசுறாரு. 150. ஆமா, சரி 10 தானே விடுங்க. அப்போ யாரோட முதுகுல சவாரி பண்ணாதான் பிஜேபிக்கு வர முடியுன்ற ஒரு நிலைமை. அதுக்கு 4 வருஷம் இடம் கொடுத்தாங்க. இவங்க தப்பு பண்ணாங்க, அவங்களுக்கு இடம் கொடுத்தாங்க. இன்னைக்கு வந்து ஸ்டாலின் வந்திருக்கிறாரு. தேர்தல் அறிக்கையிலேயே சொல்லிட்டாரு அவரு, ஜெயலலிதாவோட மரணத்தை நாங்க எடுப்போம். இப்ப வேலுமணி இப்ப யாராவது ஊழல் பண்ணிருக்காங்க, சாதாரண பாமரனை போய் கேட்டா கூட இவங்களோட விஷயம் தெரியும். ஜெயலலிதா மிகப்பெரிய ஆளுமை. அந்த ஆளுமைக்கு முன்னாடி கலைஞரவனை ஒப்பிடலாம தவிர வேற யாரையும் ஒப்பிட முடியாது. அந்த மாதிரி ஒரு ஆட்சியை பார்த்து நம்ம இவங்க ஆட்சியெல்லாம் ஒரு ஆட்சியாவே பார்க்க முடியாது. காரணம் இவங்ககிட்ட எந்த விஷயமும் கிடையாது. இப்போ வந்து அவங்களுடைய சுயநலம் மட்டும்தான். அவங்கள காப்பாத்திக்கிறதுக்காக, அவங்க சம்பாதிச்சது, அவங்க சேஃப்டி பண்றதுக்காக மட்டும்தான் இவ்வளவு நாளா பிஜேபி அவங்க வளர்த்தாங்க. இன்னைக்கு அந்த கட்சி அவங்க பேக்ரவுண்ட்ல இருக்குதே தவிர, ஆனா ரூலிங்ல இருக்கவங்க திமுக. இப்ப இவங்க விரட்ட ஆரம்பிச்சா இவங்க ஓடதான். இன்னைக்கு சாலை மறியல்னு சொல்லிட்டு உட்காடுறாங்க. நேற்று வேலுமணி கிட்டத்தட்ட ஒரு 50,000 பேர் கூப்பிட்டு வந்து அந்த ரெய்டு காப்பாத்திக்கிறாரு. இதெல்லாம் வந்து ஒரு நாகரிகமான அரசியல் கிடையாது. ஒரு அரசியல்ன்றது ஒரு பழிவாங்கும் படம்னு நம்ம பேசிக்கிட்டா கூட அவர் என்ன சொல்லணும், எங்களை வந்து நான் கோர்ட்ல சந்திக்கிறேன்னு சொல்றாரு. கோர்ட்ல சந்திக்கிறேன் இந்த மாதிரி செய்ய வேண்டிய அவசியம். கிட்டத்தட்ட 52 இடத்துல அவர் வந்து சர்ச் பண்ணி எடுக்கிறாங்க. குறைவான இடத்துல தான் பிடிக்கிறாங்க. நேற்று வளர்மதியோட அந்த கான்ட்ராக்ட் வீட்டுல 11 லட்சம் ரூபாய் எடுக்கிறாங்க. ஆனா இவர் போல 810 கோடி ரூபாய் ஊழல் குற்றச்சாட்டு இருக்கிறவருக்குள்ள 13 லட்சம் தான் இருக்கிறாங்க. இது போலீஸோட விஷயம். அது நம்ம உள்ள போகணும், அது ஆட்டோமேட்டிக்கா வெளியே வரும். கொடநாடு பிரச்சனை ஊர் அறிஞ்ச விஷயம். அந்த கொடநாடு விஷயத்துல சாதாரண ஒரு அறிவிப்பை வச்சதுக்கே இவங்க வந்து இந்த மாதிரி பண்ணும்போது அதை ஃபேஸ் பண்ணணும். இவங்ககிட்ட அது தப்பு இல்லைன்னா இவங்க ஃபேஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா திமுக வந்து பழி வாங்குதா அது 2வது விஷயம். இன்னைக்கு அந்த அம்மா வந்து மரணத்துல வந்து மிகப்பெரிய அளவுல வந்து எல்லாம் என்ன மாதிரி ஆட்களுக்கே அது வந்து எதிர்பார்ப்பு. எப்படி இறந்திருப்பாங்க. சசிகலா பேர் ரொம்ப நாளா சசிகலா தான் சாகடிச்சாங்கன்னு சொன்னாங்க. அவர் சாகடிச்சாருனாங்க. ஏதோ உண்மை இது வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. உங்களை மாதிரி ஆட்கள் எல்லாம் வந்து இது மாதிரி துவைக்க இருக்கிறீங்க, ஒரு நல்ல வரவேற்கத்தக்க விஷயம். ஆனா இந்த ஜூம் மீட்டிங் வந்து நான் பார்த்தோம், 56 பேர் 60 பேர் தான் இதுல கலந்துருக்கோம். இன்னும் அது விரிவுபடுத்தப்படணும். இது வந்து மக்கள் மத்தியில கொண்டு போகணும். ஏன்னா வந்து ஒரு கேள்வி கேட்ட உடனே வெளியே தூக்கி அடிக்கிற கட்சி வந்து அந்த அம்மா மட்டும் தான் அந்த அதிகாரம் உள்ளாரு. தப்பு பண்ணவங்க வந்து தன் கையை நீட்டும் இன்னொரு சுட்டி காட்டும் போது மற்றவர்களெல்லாம் அவங்கள சுட்டி காட்டுச்சு. அப்ப அவங்க வந்து பழனிசாமி வந்து பழி வாங்குற அளவுக்கு போனாங்கன்னு சொன்னா அதை ஏத்துக்க முடியாதுல்ல. இன்ன வரைக்கும் உங்களை மாதிரி ஆட்கள் வந்து ஒரு டெபிட் ஷோலயும் மற்றதுலயும் தான் உங்களுக்கு குரல் கொடுக்குறீங்க. இந்த மாதிரி விஷயத்துல குரல் கொடுக்குறீங்க. இது வந்து பாமரனுக்கும் போய் சேரும். அந்த காப்பாற்றணும். இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு 5-6 பேர் தலைமையில இருந்து தொண்டர்கள் தான் பாதிக்கலாம். நீங்க சொன்ன மாதிரி அதிமுக இருக்கிறவங்க என்ன நடக்குதுன்னு தெரியல. ஒரு குறிப்பிட்ட ஆட்கள் மட்டும்தான் அந்த அந்த வளையத்துக்குள்ள இருக்காங்க. மற்றபடி யாருக்கும் இது என்ன நடக்குது அவங்களுக்கு தெரியாது. அந்த டீம் ஒர்க்கு, அந்த வேலுமணி, அந்த குரூப் வேலுமணி, தங்கமணி, சண்முகம், இந்த மாதிரி அந்த ஒரு டீம் தான் எடப்பாடி சுத்தி இருக்க
அந்த 11 பேர் அதுதான் வேற யாருக்கும் அதுல உரிமையும் கிடையாது, பண போதும் கிடையாது. அந்த வகையில் என்ன பண்ண முடியும்னு ஒரு ஆல்டர்னேட்டிவ் யோசிங்க. அது நல்ல சிறப்பா அமையும், தொண்டர்களை காப்பாற்றப்படுவாங்க. இப்போ சமீபத்துல பாத்தீங்கன்னா இந்த அம்மா வந்து ஜெயில இருந்து ரிலீஸ் பண்ணி வெளியே வந்தோன்னு ஒரு பெரிய பரபரப்பாச்சு. அதுக்கப்புறம் அப்படியே அமைதியாயிடுச்சு. கடித போக்குவரத்து எல்லாம் ரொம்ப பரபரப்பா கொண்டு வந்தாங்க. அதோட மதுசூதனோட டெத்தோட முடிஞ்சு போச்சு. அதுக்கடுத்து இது பரபரப்பாயிடுச்சு, அரஸ்ட். அவங்க அந்த பிஜேபியில இருந்து ஆஃப் பண்றாங்க, அதுக்கு பயந்துக்கிறாங்க. அவர்தான் பிஜேபி கண்டிப்பா உள்ள வந்துடும். இவங்களுடைய இந்த மோட்டிவ்ல எப்படியே போனாங்கன்னா கண்டிப்பா பிஜேபி வந்து அவன் சௌகரியமா இருக்கான். இன்னைக்கு அண்ணாமலை பேசுற பேச்செல்லாம் பாத்தீங்கன்னா அந்த அளவு பேசுறாரு. அதிமுகங்கிறது தொண்டர்களால உருவாக்கப்பட்டது. இது ஒரு வேலுமணியை பார்த்து வந்த கட்சி இல்ல, எடப்பாடி கண்டிப்பா கிடையாது, ஓபிஎஸ் பார்த்து வரல. நம்ம வந்து இதை வந்து தொண்டர்களை ஒருங்கிணைச்சு செய்வோம். இன்னைக்கு வந்து 113வது மீட்டிங் நடத்துறோம். 50 பேர் 60 பேர்னு சிஸ்டத்துல தெரியறது வந்து பேச விரும்பி கலந்துக்கிறவங்க. இது இல்லாம இந்த நிகழ்ச்சியை Facebook லைவ்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1000 பேர் இருப்பாங்க, யூடியூப் லைவ்ல இருப்பாங்க, ட்விட்டர் லைவ்ல இருப்பாங்க, கிளப் ஹவுஸ் லைவ்ல இருப்பாங்க. அது மாதிரி எல்லா சமூக வலைதளங்கள்லயும் இதுல கலந்துக்கிறாங்க. சில பேர் நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் அதை பார்த்துட்டு அடுத்த நிகழ்ச்சியில நான் பேசணும் என்று நான் உங்களுடைய ஒவ்வொரு பேச்சையும் நான் கவனமா கவனிக்கிறேன் ஆரம்ப காலத்துல இருந்து. ஏன்னா நான் ஒரு பத்திரிகை துறையை சார்ந்தேன். ஏன்னா உங்களுடைய பேச்சுல வந்து தெளிவு இருக்கும், ஒரு நியாயமான கோரிக்கைகள், நியாயமான விஷயம். இப்ப நீங்க உங்களுக்கு நியாயம் பண்றது அவங்க 2 பேரும் பண்ணல இல்ல. நீங்க சொன்னதை மக்கள் தொண்டனை ஏத்துக்கிறான், ஆனா அவங்களால ஏத்துக்க முடியும். பிஜேபி உள்ள வரக்கூடாது, நமக்கு கொஞ்சம் தள்ளி நிற்போம், நமக்கும் சுயமரியாதை இருக்கு, நம்ம அதுக்குள்ள போக வேணாம்னு சொன்னீங்க, அவங்க ஏத்துக்கல. இப்ப ரெட்டை எலெக்ஷன் யாரால அந்த வழக்கு நடந்ததே யாரால நடந்தது? இன்னைக்கு உரிமை கொண்டாடிக்கிறது யார் நிக்கிறா? அதிமுகன்ற ஒரு விஷயத்துல வெளியில பேசப்பட்ட அந்த காலத்துல இருந்து உங்களுக்கு வந்து அந்த அம்மா சீட்டு கொடுத்தாங்க, எம்பி ஆனீங்க, எல்லாமே செஞ்சீங்க. ஆனா இன்னைக்கு ஓபிஎஸ் இபிஎஸ் தானே நடத்துக்கிறாங்க. அப்ப அந்த அளவுக்கு இருக்கும்போது நம்ம அதிமுக தொண்டன் விரும்புறது பிஜேபியையும் எதிர்த்து நிக்கணும், திமுகவை எதிர்த்து நிக்கணும். அம்மா காலத்துல இருந்ததை போல, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்துல இருந்ததை போல அந்த தலைமைங்கிறது வந்து சிங்கம் போல எந்திரிச்சு நிக்கணும். பிஜேபி வந்து நீங்க கொஞ்சம் பேசுங்க அப்படின்னா பேசிக்கிறது, இல்ல அமைதியா வீட்டுல கதவை சாத்திக்கங்கன்னா கதவை சாத்திக்கிறது, அதுவும் தொண்டர் ஏத்துக்க மாட்டாங்க, மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க. இல்ல இபிஎஸ் ஓபிஎஸ் போன்ற ஊழல்வாதிகள் இவர்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக பிஜேபிக்கு அடிபணிகிறதையும் மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. நம்ம பொறுத்த வரைக்கும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வழியில, அம்மா வழியில அந்த தொண்டர்களின் விருப்பத்திற்கு இணங்க தொண்டர்களால தலைமையை உருவாக்கி ஒன்றுபட்ட அதிமுக, பிஜேபி கூட்டணி இல்லாத ஒரு அதிமுக, லஞ்சம், ஊழல், சாதி, மதத்திற்கு அப்பாற்பட்ட ஒரு அதிமுகவை நம்ம உருவாக்கி வழிநடத்துவோம். கண்டிப்பா அது மாதிரி வழி நடத்தலாம். கொஞ்சம் தூய்மைப்படுத்துகிற செயலை செய்யணும். அது தொண்டர்களுடைய பேராதரவு தான் செய்ய முடியும். அந்த ஆதரவு கிடைத்து கொண்டு இருக்கிறது இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும். வருகிற நாடாளுமன்ற தேர்தலுக்குள்ள வலிமையான ஒரு அதிமுகவை நம்ம உருவாக்கி ஒரு 40 தொகுதிகளில் வெற்றி பெறுவோம். அடுத்து வருகிற சட்டமன்ற தேர்தலில் பிஜேபி கூட்டணி இல்லாமல் தனித்து ஆளுகிற கட்சியாக அதிமுகவை நம்ம உருவெடுப்போம். தமிழ்நாட்டினுடைய அரசியல் களம் என்பது திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தான் போட்டியா இருக்கணும். அந்த வகையில வந்து அதிமுக தன்னுடைய வலிமையை இழக்காமல் வலிமையோடு களத்துல நின்னாலே போறோம். கண்டிப்பா உண்மையான வார்த்தை, பெரிய விஷயங்கள். இதை நீங்க முன்னெடுத்து நடத்தி வர்றது இன்னும் கொஞ்சம் நல்ல வேகமா வரக்கூடிய அளவுல நீங்க வந்துருவீங்க. ஏன்னா உங்களுடைய வேகம் அப்படி. சார் வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். சார் என்னோட பேர் பொதிகை சாரதி. நான் ஒரு செய்தியாளரா பணிபுரிகிறேன் ஒரு நேஷனல் மீடியால. இப்போ நீங்க பேசுனது, மற்றவங்க பேசுனது கேட்டுட்டு தான் இருந்தேன். 100 நாள் திமுகவின் 100 நாள் எப்படி இருக்கு, எப்படி இருந்தது, மக்கள் என்ன விரும்புறாங்க, இத வந்து ஒரு பப்ளிக் வந்து நிறைய பேர் வேற மாதிரி சொல்லுவாங்க, இல்ல அவங்களுக்கு ஃபேவரா பேசுவாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது சில விஷயங்கள் இந்த 100 நாள்ல இன்னைக்கு வந்து நீங்க பாத்தீங்கன்னா அசம்பிளில ஸ்டாலின் பேசும்போது, முதல்வர் பேசுறாரு, பேசும்போது அவர் என்ன சொல்றாரு, இந்த 100 நாள் அதாவது நாங்க ஆட்சிக்கு வந்தவுடன் நாங்க வந்து நிறைவேற்றக்கூடிய சில விஷயங்கள்ல சொன்னதுல ஒரு உதாரணம் 100 சொல்லியிருந்தாங்கன்னா அதுல ஒரு 5 தான் பண்ணியிருக்காங்க இன்ன வரைக்கும்.
நம்ம ஒரு செய்தியாளரா நம்ம வெளியே நம்ம நெருங்கி கிட்ட இருந்து பார்க்கும்போது சொன்னதுல அவங்க இனிமேல் செய்ய போறதான்றது வந்து தெரியல, இனிமேல் எப்படி செய்ய போறாங்கன்றது. ஆனா இது ஒரு விதத்துல நீங்க ஒரு ஆங்கிள் இருந்து பாத்தீங்கன்னாலே இவ்வளவு சீக்கிரம் வழக்குகளை வந்து விசாரிக்கணும்ன்ற அவசியம் கிடையாது திமுக பொறுத்த வரைக்கும். ஏன் கேட்டீங்கன்னா அதிமுக மேல ஏதாச்சும் ஒண்ணு இன்னும் வந்து ஒரு அவப்பெயரை கொண்டு வரணும்ன்ற அவங்களோட பார்வையில தான் பாத்தீங்கன்னாலே இது அந்த மாதிரிதான் இப்ப அவங்க கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஏன் கேட்டீங்கன்னா வழக்குகள் பாத்தீங்கன்னா கண்டினியூவா கொண்டு வரணும்ன்ற அவசியமே கிடையாது. இதெல்லாமே கொஞ்சம் இன்னும் ஒரு வருஷம் 2 வருஷம் கழிச்சு கூட அதை அப்படியே எடுத்துட்டு வரலாமே தவிர அதுக்கப்புறம் நீங்க சில விஷயங்கள் நீங்க போறது வர்றது வழக்குகள் போடுறதுன்றது அப்படி கொண்டு போலாமே தவிர உடனே பண்ற காரணங்கள் எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா இங்க வந்து என்ன சொல்றது, அதிமுகன்றது வந்து தமிழகத்துல வந்து மிகப்பெரிய கட்சி, அந்த மாற்று கருத்தே கிடையாது. அப்படி இருக்கும் பட்சத்துல அடுத்து இப்ப ஸ்டாலினோட திங்கிங் எப்படி இருக்குன்னா நமக்கு எதிரி வந்து அந்த அளவுக்கு இருக்கக்கூடாது, நம்ம எதிரி இல்லாம நாம வந்து செயல்படணும்ன்ற மாதிரி நினைக்கிறாரு. ஒற்றை தலைமை நீங்க ஆல்ரெடி நீங்க நேர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நம்ம ஆல்ரெடி நம்ம மீட் பண்ணிருக்கோம், பேசியிருக்கோம். அதாவது ஒற்றை தலைமை நீங்க கேட்டது அதுதான் எல்லாருமே தொண்டர்களும் விரும்புறது. அது ஒற்றை தலைமை எப்போ சாத்தியமாகுதோ அப்பதான் அந்த ஃபுல் ஃபிளெட்ஜ் அந்த ஒரு போரை சந்திக்கக்கூடிய கெப்பாசிட்டி நமக்கு நேரடியா வரும். இதுதான் என்னோட கருத்தா நான் பாக்குறேன். இப்ப பாத்தீங்கன்னா நாளைக்கு பாருங்க, நீங்க சொன்ன மாதிரி சட்டமன்றத்துல இருந்து வெளியே வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. இன்னைக்கு நாளைக்கு காலையில 11:30 மணிக்கு கவர்னரை பாக்குறாங்க. இவங்களும் எதுக்கு இவ்வளவு அவசரப்படுறாங்கன்னு தெரியல. இன்னைக்கு சட்டமன்றத்துல சிஎம் பேசும்போது என்ன சொல்றாரு, அதாவது ஏன் இவ்வளவு அவசரப்படுறாங்க, எதுக்காக இவ்வளவு அவசரப்படுறாங்க, இத வந்து எங்க அப்பா குதிரைக்குள்ள இல்லைன்றதான் காட்டுது என்ற மாதிரி ஸ்பீச் இன்னைக்கு சட்டமன்றத்துல இருந்தது. சோ இதெல்லாமே இவ்வளவு அவசரப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இவங்க எதுக்கு இவ்வளவு அவசரப்படுறாங்கன்னு தெரியல. என்னுடைய என் சைட்ல இருந்து பார்த்தா இப்போ வந்து அதிமுகங்கிறது வந்து வேற மாதிரி போயிட்டு இருக்குதானே. அது என்னோட நீங்க வந்து அம்மா இருக்கையில விளையிட்டீங்க. அதுல வந்து அரசாங்க சட்ட ரீதியான நடவடிக்கை தான் எடுக்க முடியும். அதுல சட்ட ரீதியா நடவடிக்கை நேரடியா கோர்ட்ல வந்து அது இது பண்ண வேண்டியதா, இதுக்கு வந்து பழிவாங்கும் நடவடிக்கை இருக்கான்னு இவர் முன்னாடியே சொல்ல வேண்டிய அவசியமும் கிடையாது. இவங்க வந்து அதை வெளிப்படுத்துறமே மக்களுக்கு கொண்டு வந்திருந்தா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இவங்களே மர்மமா அது விசாரணையே ஒழுங்கான இடத்துல ஒரு முன்னாள் முதலமைச்சரோட வீட்டுல துணிந்து கொட்டடிக்கிற துணிவு யாருக்கு வருமா, நிறைய கேள்விகள் இருக்கு. அதுல ஏற்கனவே சில சஸ்பெக்ட் வந்து அப்புறம் அதெல்லாம் அப்படியே விட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இதுல வந்து இப்ப எடுக்கிறது ஒண்ணும் தவறு கிடையாது. இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்ப இருக்க தலைமை மாதிரி ஏதாவது ஜால்ரா போட்டு உங்க இதெல்லாம் தப்பிக்கிறதுக்கெல்லாம் பண்ணி இதை வந்து வளர விட்டோம் அப்படின்னா நாளைக்கு ஏடிஎம்கே இல்லாம போயிடும். ஒண்ணு ஏடிஎம்கே இல்லாத போறது மட்டும் இல்லாம பாரதிய ஜனதா கட்சி இது வந்து ஒட்டுமொத்த தமிழகத்தோட விரோத கட்சி. அது தமிழகத்துக்குள்ள இந்தியாவுக்கே தமிழகத்துல இன்னும் வளரவே முடியாது. அதுக்கு நம்ம வந்து இதெல்லாம் பேசாம இவங்களும் கண்டுக்காம விட்டு 2 வருஷம் கழிச்சு கேஸ் போடுறதுக்குலாம் தேவையே இல்லை. இம்மிடியட்டா ஊழல் பண்ணியிருந்தாலும் சரி, வேற எந்த மாதிரி குற்ற சம்பவத்துல நடவடிக்கை எடுக்கலாம், தப்பே கிடையாது. நல்ல தலைமை அப்பதான் நமக்கு கிடைக்கும். அதனால வந்து இவங்க வந்து நியாயமான ஆள் கிடையாது. பல எக்ஸாம்பிள் பார்த்துட்டோம். இவங்க எப்படி உங்களோட நடவடிக்கைகள் என்ன, காலையில ஒன்று பேசுவாங்க, மத்தியானம் ஒருத்தர் பார்த்துட்டு போனா அதுக்கப்புறம் வேற மாதிரி பேசுவாரு, அப்புறம் ஈவினிங் வேற மாதிரி பேசுவாரு, நைட்டு தூங்கி இருந்துச்சு அது வேற மாதிரி பேசுவாரு. உங்களுக்கே தெரியும், உங்களுக்கு தமிழ்நாடு மக்களுக்கே தெரியும். இன்னைக்கு அவர் தமிழ்நாடு பூரா இப்ப சுட்டுப்பேட வர சொல்லுங்க பாப்போம், வரமாட்டாரு. ஒரு நல்ல தைரியம் இருக்கு அவருக்கு. ஏற்கனவே முதலமைச்சர் இருக்கப்பறம் வந்தார்ல, இப்ப வர சொல்லுங்க. எதிர்கட்சி தலைவர் இப்பவும் பாதுகாப்புலாம் இருக்கும், இருந்தாலும் வர சொல்லுங்களே. தொண்டர்கள் மனநிலை நேரடியா அவர் கேட்டுக்கலாம்ல. நல்லா எல்லா இடத்துலயும் இப்ப எல்லார் கையிலயும் கேமரா இருக்கு, வீடியோ இருக்கு, எல்லாருமே எடுப்பாங்க. மக்களுடைய வரவேற்பு எப்ப இருக்குன்னு அவரும் தெரிஞ்சுக்கட்டும், மக்களும் தெரிஞ்சுக்கட்டும். அதாவது கொடநாடுல ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா அதுல கவனம் செலுத்துறாரு அந்த முதல்வர். அவர் முதலமைச்சரா இருந்தாருல்ல, அப்ப எங்களுக்கு சந்தேகம் வருமா வராதா சார் சொல்லுங்க. இது திமுக வந்து காழ்ப்புணர்ச்சினால எடுத்த வழக்கா நான் கருத முடியாது. இத என்ன காரணம்னா, இவங்க அதுல இருந்து நேரம் குற்றவாளி வந்தான்னு சொல்லிட்டு அது முடிவுக்கு வந்து அது தீவிரமா சார் பண்ணிருக்கணும். அது ஒரு கேஷுவல் ஆட்டிடியூட் உங்கள்ட்ட இருந்தது இல்ல. இதெல்லாம் நிச்சயமா இவங்க ஏதாவது ஏதோ தேடி இருக்காங்க அப்படிங்கிற சந்தேகத்தை வலுப்பெற செய்யுது. இவங்க கண்டிப்பா சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கும். அதுல என்ன தப்பு இருக்கு? முதலமைச்சர் ஆள் வச்சு அவர் பிடிச்சி படம் சட்ட ரீதியா நீ கோர்ட்ல உங்களோட நியாயமான கருத்துக்களை சொல்லுங்க. உடனே
ஒண்ணு குதிக்க வேண்டியது, எது குதிக்கிறீங்க? கேஸே போடக்கூடாது உங்க மேல. சந்தேகம் வந்து வாக்குமூலம் சொல்லியிருக்கான், சரி போலீஸ்காரன் மிரட்டான், எப்படி வேலை இருக்கணும், நீங்க சொல்ல வேண்டியது எங்க? அரசியல்ல இருந்தா அப்படித்தான் எல்லாத்தையும் சந்திச்சுதான் சார் ஆகணும். அப்படி சந்திக்க இல்லைன்னா நீங்க வெளியில போயிருங்கிறேன். முதலமைச்சர் ஜெயலலிதா மேல அவங்க வந்து இருந்தப்ப எவ்வளவு வழக்குகள் இருந்தா, எத்தனை நாள் ஜெயில இருந்தாங்க. நிகழ்வெல்லாம் நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க சார், மக்களுக்கு ரீச் ஆகுதுங்க சார். இப்ப பாத்தீங்கன்னா பாரதிய ஜனதாவே இப்ப முருகன் ஐயா வரத்துக்கு ஏடிஎம்கே போஸ்ட் ஒட்டி வச்சிருக்காங்க. அது அப்படி பார்க்கும்போது என்ன இப்படி அதிமுக இருக்கிறவங்க எல்லாமே பாரதிய ஜனதா பக்கமே போயிருவாங்க போது தோன்ற மாதிரி தோணுதுங்க. இல்ல, நம்ம பிஜேபியை எதிர்த்து திமுகவை எதிர்த்து அதிமுகவை வலிமையோடு கட்டமைத்து வழி நடத்துவோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து அதிமுகல கொடிபிடிக்கும் தொண்டன் கூட பொதுச்செயலராக தகுதியுடையவர்னு சொல்லியிருக்கிறீங்கண்ணா. எனக்கு ஒரே ஒரு கேள்விங்கண்ணா, இப்போ வந்து எடப்பாடி பழனிசாமி அண்ணா வந்து பட்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா இது வந்து அதிமுக இல்லைங்க, கவுண்டர் முன்னேற்ற சரிங்களாங்கண்ணா. இப்போ வந்து அவரு சசிகலா அம்மா இருக்காங்க பாத்தீங்களா, அவர் நான் பேசிட்டு இருக்கிறதையும் நம்ம நியூஸ்ல பார்த்து சொல்றேங்கண்ணா. நான் வந்து ஒரு எளிய தொண்டங்கண்ணா நானுங்க. இப்போ அந்த சசிகலா அம்மா வந்துங்கன்னா திடீர்னு நான் தான் பொதுச் செயலாளர் அப்படின்னு சொல்லி ஒரு பொதுக்குழுவை மட்டும் கூட்டிங்கன்னா அதுங்க நான் தான் பொதுச் செயலாளர் சொல்றப்ப உங்களோட நிலைப்பாடு இதே மாதிரி இருக்கிறீங்களா கூட்டி ஒரு தேர்தல் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குமானா, இல்ல இதெல்லாம் இல்ல அவங்கதான் பொதுச் செயலாளர் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைப்பாடு இருக்குங்களா? நம்ம தொண்டர்களால தேர்ந்தெடுக்கப்படுகிற பொதுச் செயலாளர் என்பதுதான் நம்முடைய நிலைப்பாடு. அடுத்த நிகழ்ச்சி வந்து நம்ம வருகிற ஞாயிற்றுக்கிழமை காலையில 11 மணிக்கு இருக்கு. இன்னைக்கு வந்து அந்த 2 தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் இருக்கிறதுனால நம்ம ஒரு மணி நேரத்தோட இந்த நிகழ்ச்சியை வந்து முடிச்சுக்கிற நிலையில இருக்கோம். அடுத்த நிகழ்ச்சிங்கிறது வருகிற ஞாயிற்றுக்கிழமை காலையில 11 மணிக்கு இருக்குது. நீங்களும் உங்க நண்பர்கள்ட்டையும் சொல்லி எல்லோரும் அதுல கலந்து கொண்டுங்க. இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டு உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கம். இந்த காணொலியை காணும் தமிழ் உள்ளங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கனையும் உடனடியாக கிளிக் பண்ணுங்க. உங்கள் அன்பும் ஆதரவும் என்றைக்கும் எங்களுக்கு தேவை. நன்றி.